நாளின் தியானத்திற்கென்று ஆத்மநேசரின் அங்க மகத்துவம் தியான பகுதி 20 பக்கம் 99. ஆத்மநேசரின் வாய். வேத வசனங்கள்: எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். போதனை: நம்முடைய இரட்சகருடைய வாயை பற்றிய பேசுகிற மேலே காட்டிய வாக்கியங்களால் அவருடைய வாய் முதலாவது குறிப்பாக கிருபையுள்ள வசனங்களை பொழிந்தது என்று தெரிய வருகிறது. கிருபையுள்ள வசனங்களை பொழிந்தது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தார். அவருடைய பரிபூரணத்தால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தேவன் நமது மேல் பொழியும்படி சித்தங்கொண்ட கிருபாநதி நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் வாயாகிய வாய்க்காலின் வழியாய் வடிந்தது. அவருடைய கிருபையுள்ள வசனத்தில் இரண்டொன்றை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்கிறார். குறிப்பு 2: இயேசுவின் வாய் வல்லமை உள்ள வார்த்தைகளையும் பொழிந்தது. நாசரேத்தூர் ஆலயத்தில் இயேசுவின் வார்த்தை ஒரு பேயை ஓட்டினது. அதை கண்ட எல்லாரும் இது எப்படிப்பட்ட வார்த்தையோ என்று பிரமித்தார்கள். நமக்கு ஜெபத்தையும் உபவாசத்தையும் பேயோட்டும் முறையாக சொன்னார். தாமோ அது வல்லமை உள்ள வார்த்தையை பிரகித்தார். கடலின் கொந்தளிப்பையும் அவருடைய வாயின் வார்த்தை அடக்கிவிட வல்லமை உள்ளதாய் இருந்தது. அவர் போதித்த உபதேசங்களும் வல்லமை உள்ளவைகளாய் இருந்தன. குறிப்பு 3: காடி கொடுக்கப்பட்டது. இயேசுவின் வாயில் காடி கொடுக்கப்பட்டது. சிலுவையில் அறையப்படுகிறவர்களுக்கு வெறி உண்டாக்கும் ஒருவித காடி கொடுக்கப்படுவது வழக்கம். பரிசுத்த மத்தேயு அதை கசப்பு கலந்த காடி என்றும், பரிசுத்த மார்க்கு அதை வெள்ளை போலும் கலந்த திராட்சரசம் என்றும் அழைக்கிறார்கள். இரட்சகர் கொல்கதாவுக்கு போய் சேர்ந்தவுடனே வழக்கப்படி இந்த மதுவை கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரட்சகரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தங்கள் பங்கை சாப்பிட்டார்கள். இயேசு சிலுவையில் தொங்குகையில் தாகமாயிருக்கிறேன் என்று கூப்பிட்ட போது அவர் வேண்டாம் என்று தள்ளிவிட்ட காடியையே கொடுத்தார்கள். குறிப்பு 4: அவர் வாய் பாவம் செய்யவே இல்லை. அவர் வாய் பாவம் செய்யவே இல்லை. இது எவ்வளவு அதிசயம்! இருதயத்தின் நிறைவு வாயால் வெளிப்படும். இரட்சகரின் இருதயம் பரிசுத்தம் ஆனதால் அவர் வாயில் பாவம் வெளிப்படவே இல்லை. அவர் ஒரு தரம் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். அவர் பாவம் செய்யாதது மாத்திரமல்ல, பாவங்களையும் மன்னித்தார். குறிப்பு 5: அவர் வாய் பரிசுத்த ஆவியையும் பாவ மன்னிப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்தது. அவர் வாய் பரிசுத்த ஆவியையும் பாவ மன்னிப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்தது. ஆதி மனுஷனுக்கு ஜீவ ஆத்மாவை ஊதினவர் இப்போது தம்முடைய சீடருக்கு பரிசுத்த ஆவியை ஊதி பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை அருளினார். என் இரட்சகருடைய திருவாய் இரட்சரிய கிருபைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிறைந்திருக்கிறதை ஒரு பொக்கிஷமாய் பாவ மன்னிப்பு என்னும் அமுதை ஒழுக செய்தும் தேன் தட்டாயும் இருதய சமாதானம் என்னும் கீழையாத்தின் பிசின் தைலத்தை பொழியும் ஜீவ விருட்சமாயும் இருக்கிறது. பாரத்தின் இழைப்பை ஆற்றும்படியான திராட்சரசம் அங்கிருந்து கசிகிறது. அதை பானம் பண்ணி அதனால் மகிழ்ச்சியுடைய வேண்டியதாய் அன்றி வேறு வேலை எனக்கு இல்லை. ஆத்துமாவே, நீ வெகுகாலம் பிழைத்திருப்பதற்கு போதுமானதெல்லாம் உனக்கு இருக்கிறது. ஆகையால் உன்னை தேர்ச்சிக்கொள். இரட்சகரை போல் கிருபையால் நிறைந்தவர்களை நான் கண்டதில்லை, கேட்டதும் இல்லை. அவரும் கிருபை, அவர் வாயும் கிருபை, அவர் பேரும் கிருபை, அவர் பேச்சும் கிருபை, அவர் செய்கையும் கிருபை, அவர் பிறப்பும் கிருபை, அவர் இறப்பும் கிருபை. கிருபையே கிருபை, எல்லாம் கிருபையே. ஆத்மாவே, அவருடைய கிருபை உள்ள வாயின் வசனம் ஒன்றை கேள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பையை தள்ளுகிறதில்லை. இப்படி வேற யாராவது உன்னை ஆறுதல் படுத்தினது உண்டோ சொல். என் ஆத்மாவை பிசாசின் வல்லமை நின்று விடுதலையாக்கும்படி நான் இயேசுவண்டை போவேன். அவர் தமது வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்வார்.
அந்நிமிடம் முதல் என் ஆத்துமாவை பிடித்திருக்கும் பெய்யானாலும் பாவமானாலும் பறந்தோடி போகும். பாவம் இல்லாதவரும் பாவைகளை விட்டு பிரிந்தவரும் பாவங்களை மன்னிக்க மனமும் அதிகாரம் உடையவருமான இரட்சகரின் ஆத்துமாவில் தமது ஆவியை ஊதுவார். உடனே நான் பலமடைவேன். அவருடைய திருவருள் உலர்ந்து போனதை என் ஆத்துமாவின் எலும்புகளை அசைய செய்து அதில் சதை பிடிக்க செய்யும். கிருபையின் வரப்பிரசாதங்கள் இறங்குவது என் ஆத்துமாவின் பைகளை ஒட்டி பயங்களை அமர செய்து பாவங்களை மன்னிக்கிறதுமான திருவாயில் காடி கொடுக்கப்படுகிறதை என் ஆத்துமா பார்த்து புலம்புகிறது. என் ஆத்ம நேசரே, கெத்செமனையில் உமது பிதா தந்த பாத்திரத்திலும் இது கசப்புள்ளதா? நீர் 33 வருடமாய் குடித்த வியாகுல பானத்திலும் இது கசப்புள்ளதா? இல்லையே, பின்ன ஏன் நீர் அதை தள்ளிவிட்டீர்? தாகம் எடுத்த உமக்கு அந்த பாதகர் ஜலம் கொடுக்கலாகாதா? சிசராவை கொன்ற யாகேல் தண்ணீர் கேட்டவனுக்கு பாலையும் வெண்ணையும் கொடுத்து கொன்றாளே. பாவமே, நீ என் இரட்சகரை என்னமாய் வதைக்கிறாய்? இரட்சகா, கானாவூரில் தண்ணீரை ரசமாக்கி சகலரையும் சந்தோஷப்படுத்தின உமக்கு இந்த கசப்புள்ள காடியா கொடுக்கப்பட்டது. நீர் அதை வேண்டாம் என்று சொன்னதுக்காக உம்மை புகழுகிறேன். உமக்கு சித்தமானால் அதை தேனாக மாற செய்து நீர் உண்ணலாம். ஆனால் என் இரட்சகர் சொந்த புத்தியோடு இருந்து என் இரட்சணியத்தை நிறைவேற்ற முடித்தார் என்று என் மனம் மகிழ்கிறது. அந்த காடியை மாத்திரம் நீர் குடித்தது மெய்யானால் உம்முடைய சத்துருக்கள் அனைவரும் நீர் என்மேல் உள்ள அன்பினால் அல்ல, காடியின் வெறி மயக்கத்தால் துன்பங்களை சகித்தர் என்று சொல்லலாமே. நீர் மனுஷர் பேரில் உள்ள அன்பை மதுவாக உண்டு அன்பின் வெறியினாலே மேற்கொள்ளப்பட்டு எல்லாவற்றையும் சகித்தீர் என் ஆத்துமா என்று உணர்ந்து கொள்கிறது. விசுவாச விண்ணப்பம். அருள் பொழிவையும் வாயே நமஸ்காரம், அழகை ஓட்டும் வாயே நமஸ்காரம், காடி மறுத்த வாயே நமஸ்காரம், பாவமில்லா வாயே நமஸ்காரம், அவையூதும் வாயே நமஸ்காரம். ஜெப பகுதி. கிருபையுள்ள இயேசுவே, பாவியும் நிர்பந்தவுமான அடியன் மேல் தயவாயிரும். உம்முடைய திருவாயிலிருந்து புறப்பட்ட உபதேசங்களும் கட்டளைகளும் என் ஆத்மாவுக்கு ஞான போஜனமும் பானமுமாய் இருக்கும்படி கிருபை செய்யும். நான் உம்முடைய வசனங்களின்படியே நடக்கத்தக்க நல்ல இருதயத்தை உமது அடியானுக்கு சிருஷ்டிக்கும்படி என் மேல் ஊதி அருளும். நீர் ஊது மட்டும் புதிய மனுஷன் எனில் உருவாக்கப்பட மாட்டான். சீடருக்கு திருவாயால் ஊதின இயேசுவே, அடியான் மேலும் ஊதி அருளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன் என்பது.